ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரின்சி. ஸோ இந்த வீடியோ எடுத்து ஒரு 4 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கே தெரியும், நான் ஆல்ரெடி வில்லேஜ் விலாக் வந்து பார்ட் 1 பார்ட் 2 போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதோட பார்ட் 3 தான் இது. அண்ட் இது வந்து ஃபைனல் பார்ட். ஸோ இவங்க மாங்குன்னு என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க. ஸோ பார்ட் 1 பார்ட் 2 வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் சித்தப்பா அவங்களாம் தான் வந்து செஞ்சுருக்காங்க. பட் இந்த வீடியோவில் வந்து எங்கள் ஆயா வந்து நான் தான் செய்வேன் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் மொத்தமாக அவங்க தான் வந்து செஞ்சாங்க. அதெல்லாம் வந்து அழகாக வந்து பிரியாணி செஞ்சுட்ருக்காங்க. ஸோ என்ன பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, எப்பயுமே நம்ம சாப்பிட்ற பீஃப் பிரியாணி தான் வந்துட்டு ஃபுல்லாக செஞ்சிட்ருக்காங்க. அதுவும் அந்த டைம் வந்து கொஞ்சம் வெயிலாக வேறு இருந்துச்சு, ஏப்ரல் மாதத்தில். அந்த வெயிலும் வேர்த்து விறுவிறுத்து அப்படியே ஃபுல் ஃபோக்கஸ்டாக செஞ்சிட்ருக்காங்க. இவ்வளோ ப்ரிப்பரேஷனும் நாங்கள் சின்ன சேலமில் இருக்க நாரியப்பனூர் கோயில் போகிறதுக்காக தான். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த பஸ்ஸையும் வந்து வர வச்சுருக்காங்க. அதாவது நாங்கள் வந்து ஃபேமிலியாக போகிறதுனால ப்ரைவேட் பஸ் ஒன்று புக் பண்ணியிருக்கோம். போங்க. முதல் சர்ப்ரைஸே ஃபர்ஸ்ட் டிவி இருடாடி வர இன்னும் முதல் சர்ப்ரைஸே ஃபர்ஸ்ட் இங்க டிவி இருக்கு. அது பஸ்ல. நெக்ஸ்ட் அங்க ஸ்பீக்கர்ஸ், அதுவும் இல்லாம பெரிய டிஸ்கோ லைட். ஓகே. அம்மா அங்க ஒரு பெரிய பெரிய ஸ்பீக்கர். இந்த வேணா ஸ்பைடர்மேன் கொஞ்சம் முன்னாடி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் ஒரே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் காமிக்கணும். இங்க 3 படா சைஸ் அதாவது ஸ்பீக்கர்ஸ் இருக்குது. இங்க ஒரு JBL ஸ்பீக்கர் இவ்வளோ பெருசு, இங்க JBL ஸ்பீக்கர், இது ஒரு பெரிய ஸ்பீக்கர். இங்க உட்கார்றவங்க அவ்வளோதான் பறந்துருவாங்க, காது கிழிஞ்சி ரத்தம் வந்துடும். இப்போ எங்கே போகிறோம் நம்ம? இப்போ நம்ம வெளியே போய் பார்க்க போறோம். வெளியே பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லாம பாருங்க, இங்க வந்து 2 லைட் இருக்கு. இது க்ளோஸ் பண்ணா புலிக்கு கண்ணு இருக்கிற மாதிரியே இருக்கும். இப்படி சோ இந்த சைடு வாங்க. பாத்தீங்கன்னா ஒரு சின்ன மிக்கி மவுஸ் இருக்கு. போறா தக்காஷி நெக்ஸ்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்னொரு படா ஒரு படா சைஸ் நிஞ்சா. பஸ் சூப்பரா இருக்கு. ஒரு படா சைஸ் தக்காஷி இருக்கா. இந்த சைடு பஸ்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு வர்றதுக்குள்ளே பிரியாணியுமே வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ பிரியாணி ஓப்பன் பண்ணதே ஸ்மெல்லு வந்து செம்மையாக இருந்துச்சு. என்ன தான் இந்த வீடியோவை நான் ஒரு 4 மாதம் கழித்து அப்லோட் பண்ணுறனாலுமே அன்றைக்கி செஞ்ச அந்த பிரியாணியோட டேஸ்ட்டு இன்னுமே அப்படியே தான் இருக்குது. ஸோ உங்கள் வீட்லேயும் வந்து யாராச்சும் பிரியாணி செய்வாங்கன்னா யார் செய்வாங்கன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்க்கலாம் உங்கள் வீட்டோட பிரியாணி ஷெஃப் யாருன்னு சொல்லி. ஸோ எஸ், பிரியாணியுமே வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அந்த பிரியாணியை அழகாக ஒரு டிஃபனில் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. எதுக்கு இவ்வளோ பிரியாணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலியில் நிறைய பேர் சித்தப்பா, சித்தி, மாமா, மாமி, அத்தை, ஆயா, பெரிய ஆயா, சின்ன ஆயான்னு அப்படியே ஒரு அந்த பஸ்ஸில் இடம் பத்துற அளவுக்கு அழகான ஒரு ஃபேமிலி. ஸோ எல்லாருக்காகவும் நாங்கள் வந்து ஆல்ரெடி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். சம்மருன்றதுனால செம்ம வெயில், வேர்த்து வந்து கொட்டிருச்சு. அப்படியே எல்லாரையும் ஒரு ஷாட் எடுத்துக்கிட்டேன். பஸ்ஸில் ஏறி உட்காந்ததும் எல்லாருமே போகிறப்ப வந்து ஃபுல் எக்ஸைட்டடாக இருந்தாங்க. பட் போக போக வந்துட்டு அந்த ஊர்லேருந்து, அந்த வில்லேஜ்லேருந்து, அதாவது நெடுங்கம்பட்டுலேருந்து சின்ன சேலமுக்கு போகிறதுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 2.5 ஆர் 3 ஹார்ஸ் கிட்ட ஆயிடுச்சு. இவங்க தான் வந்து எங்கள் சித்தப்பா. பார்த்துக்கோங்க எவ்வளோ ஹேண்ட்ஸமாக இருக்கார். அப்பயே பிரியாணி செஞ்சப்போ லுங்கியில் இருந்ததுனால அடையாளம் தெரிஞ்சிருக்காது. அப்படியே எல்லாருக்கும் ஒரு ஹாய் ஹாய் சொல்லிவிட்டு நாங்களும் வந்து உட்காந்து டான்ஸ் எல்லாம் ஆடி எல்லாம் முடிச்சிட்டோம். டான்ஸ் வீடியோலாம் வந்து தேடி தேடி பார்த்தேன். பட் எனக்கு வந்து கிடைக்காத காரணத்தினால இதில் டான்ஸ் வீடியோவை வந்து நான் அட்டாச் பண்ணலை. கொஞ்சம் ட்ராவல் பண்ணி போனதும் அப்படியே லைட்டாக டயர்ட் ஆயிடுச்சு. அதனால் நடுவில் ஒரு பிரேக்கை போட்டு
எனக்கு வழக்கமா டீ வந்து ரொம்ப மேண்டேட்டுன்றதுனால, நான் டீயும் அப்புறம் குட்டீஸ்லாம் வந்து ஸ்நாக்ஸு அது இதுன்னுலாம் சாப்பிட்டு, எங்க டெஸ்டினேஷன போய் நாங்க ரீச் ஆயிட்டோம். ஸோ இதுதான் வந்து நாரியப்பனூர் அ அந்த செயின்ட் ஆண்டனீஸ் சர்ச். இது வந்து இந்த சைட்ல இருக்க கிரவுண்டு. இந்த கிரவுண்டில வந்து பார்த்தீங்கன்னா, அங்கேயே ரூம்ஸ் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இருக்கு. சப்போஸ் நீங்க வேற ஊர்லேருந்து போறீங்க, தங்குறதுக்கும் இடம் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்க ரூம்ஸ்ல வந்து நீங்க ரெண்ட் எடுத்து தங்கிக்கலாம். ஸோ ரூம்ஸ் ஃபெசிலிட்டியுமே இருக்கிறதுனால, அங்க இருக்கிறவங்க கிட்ட நீங்க போய் ரூம்ஸ் புக் பண்ணிக்கலாம். 1 டே, 2 டே, 3 டே இட்ஸ் அப் டு யுவர் கன்வீனியன்ட். நீங்க வந்து புக் பண்ணி ஸ்டே பண்ணி சர்ச் எல்லாம் பார்த்துட்டு போகலாம். டியூஸ்டேஸில் போனீங்கன்னாக்கா நெறைய க்ரௌட் இருக்கும். பட் நாங்க ரெகுலரான நார்மல் டே அதாவது நாங்க போனது வந்து ஒரு மண்டேன்றதுனால, அங்க வந்து ஒரு 3லேருந்து 4 ஃபேமிலி வந்துருந்துச்சு. எங்களையும் சேர்த்து கொஞ்சம் நெறைய பேரா இருந்தோம். பட் டியூஸ்டேஸில் வந்தீங்கன்னா, இங்க ஸ்பெஷல் மாஸ் இருக்கும் செயின்ட் ஆண்டனீஸ்க்கு. அண்ட் ஏதாவது செயின்ட் ஆண்டனீஸ் ஃபீஸ்ட் டைமில் வந்தீங்கன்னாக்கா, செம்ம பிரம்மாண்டமா இருக்கும் க்ரௌடா. ஒரு நாள் போவோம். அந்த டைமில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இங்க சர்ச்சுக்குள்ள போனதுமே வந்து அங்க ஒரு ஸ்டால் இருக்கும். அந்த ஸ்டால்ல நமக்கு தேவையான ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கிக்கலாம். ஃபர்ஸ்ட் நாங்க போனதும் கேண்டில் எல்லாம் வாங்கிக்கிட்டோம். எதுக்காக அப்படின்னா, ப்ரேயர் பண்றதுக்கு. ஸோ கேண்டில் அதேபோல நமக்கு தேவையானது ஜெபமாலை அந்த மாதிரி எல்லாமே கூட வாங்கியாச்சு. ஸோ சர்ச்லயே இதுதான் வந்து ஒரு லாங்கெஸ்ட் போல்ன்னு வந்து சொல்லலாம். ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங்க்கு. அண்ட் சர்ச்சோட என்ட்ரன்ஸுமே இதுதான். அதுக்கப்புறம் இந்த சைட்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, கேண்டில் வைக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு குட்டியா ஷ்ரேன் ஒண்ணு இருக்கும். ஸோ தரை கொஞ்சம் சூடா இருக்கும். நாங்க வந்து ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு வந்து தான் இங்க கேண்டில் வச்சோம். பட் அதுக்கு முன்னாடி ஒரு கிளிப் எடுத்துக்கலான்னு சொல்லி, ஃபுல் வீடியோல வந்து நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இதுவுமே வந்துட்டு அங்கங்க நெறைய ஷ்ரெயின்ஸ் மாதிரி வந்து வச்சிருப்பாங்க குட்டி குட்டியா. அதுக்கப்புறம் எல்லாரையும் இழுத்து பிடிச்சி ஒரு குரூப் ஃபேமிலி ஃபோட்டோ பிடிக்கலான்னு சொல்லி எடுத்தோம். பட் அப்பயும் ஒரு 2, 3 பேர் வந்து மிஸ் ஆயிட்டாங்க. உள்ளே இருந்தாங்களாம். நாங்க கவனிக்காம மொத்த பேரையும் எடுத்துட்டு அப்படியே கலைஞ்சாச்சு. ஸோ கலைஞ்சதுக்கப்புறம் ப்ரேயர்லாம் முடிச்சுட்டு நம்மளோட கடமை முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ எங்க ஆயா செஞ்ச அந்த பீஃப் பிரியாணிய வந்து அவங்களும் டேஸ்ட் பார்த்துட்டு, நாங்களும் சூப்பரா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே கதையும் பேசிட்டு, அப்படியே ஒரு மத்தியானம் அப்படி நாங்க அங்க கெளம்பினோம். அண்ட் வீட்டுக்கு வர்றதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 அன் ஹவர் வந்து ஆயிருச்சு. ஏன்னா மதிய டைம்ல கிளம்புறதுனால, லைட்டா வந்து கொஞ்சம் டிராஃபிக்குமே இருந்துச்சு. ஸோ இந்த பிளேஸ் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாக்ட்டா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், அதுக்கப்புறம் சின்ன சேலம் தாலுக் அண்ட் மேல்நாரியப்பனூர்ல இருக்கு. ஸோ இந்த மேல்நாரியப்பனூர் செயின்ட் ஆண்டனீஸ் சர்ச் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஹெல்த் இஷ்யூஸ், அதுக்கப்புறம் வீட்டு பிரச்சனைகளுக்காக இங்க நெறைய பேர் வேண்டிப்பாங்க. அண்ட் அது நடந்ததாவும் நெறைய பேர் நம்புறாங்க. ஸோ நீங்களும் கண்டிப்பா விசிட் பண்ணுங்க. பாய் ஆல்.